சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க அப்பத்தா வந்து தமிழையும் சேதுவையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக பெரிய நாடகத்தையே போட்டு முடிச்சுட்டாங்க. ஆனா கடைசியில சேது வந்து ஒத்துக்கிறவே மாட்டிட்டாரு. அப்பத்தாவை ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து சத்தம் போட்டு திட்டி விட்டுறாங்க. அப்பத்தனால எதுவுமே பேச முடியல, அமைதியா போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தா இந்த ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிக்கிட்டு இருக்குங்க. பாத்தியாடி, இந்த கிழவி லேசுப்பட்ட கிழவி இல்ல, அந்த தமிழ்ச்செல்விய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு இது செத்த மாதிரி நாடகத்தை போட்டிருக்கு. இதுல அந்த கருப்பு பைய வேற கூட்டு களவாணித்தனம் பண்ணிருக்கான். நம்மள எல்லாத்தையுமே கொஞ்ச நேரத்துல முட்டாளாக்கிருச்சு பாத்தியா. இதுகிட்டலாம் கொஞ்சம் உஷாராவே இருக்கட்டும் நீ அப்படின்னு இந்த ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் பார்த்தா இங்க இந்த சாவித்திரியும் தாமரையும் சொல்லுது, எம்மா என்னம்மா உன் அம்மா பழைய கில்லாடியா இருக்கேம்மா, அந்த தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றதுக்கு இம்புட்டு பெரிய நாடகத்தை போட்டு எல்லாத்தையும் ஏமாத்திருக்கு பாத்தியாமா. கிழவிக்கு பேரம்பேத்தி மேல உள்ள பாசத்தை விட எங்கிட்டு கிடந்தோ வந்தவ மேலதான் அம்மாவுக்கு பாசம் பொங்கி வழியுது. இதுகிட்டலாம் இனிமே கொஞ்சம் கவனமாவே இருக்கணும் அப்படின்னு இந்த தாமரை வந்து சாவித்திரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா இங்க சேதுவும் தமிழும் வீட்டுல இருக்காங்க. சேது வந்துட்டு தமிழுகிட்ட போய் சொல்றாரு, ஒருவேளை அந்த கிளவி பண்ண வேலைக்கு நீயும் கூட்டுக்களவாணிதானா அப்படின்னு சேது வந்து தமிழுகிட்ட கேக்குறாரு. உடனே தமிழ் சொல்றாங்க, எங்க எனக்கும் அப்பத்தா பண்ண விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க பண்ணது எனக்கே பெரிய அதிர்ச்சியா தாங்க இருக்கு. நீங்க என்னடானா என்ன போய் சொல்றீங்க அப்படின்னு தமிழ் ரொம்ப கத்துறாங்க. அப்புறம் பார்த்தா தமிழ் வந்துட்டு, சரி எனக்கு தூக்கம் வருது, காலையில எனக்கு வேலை இருக்கு, வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் பார்த்தா சேதுவும் படுத்து தூங்கிடுறாரு. இங்கிட்டு ராஜவங்க வந்து தன்னோட அம்மா பண்ணதை நினைச்சு மனசுக்குள்ள ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. மோகனா வந்து சொல்றாங்க, ஏங்க நீங்க இவ்வளவு நேரம் தூங்காம இருக்கீங்க, ஏன் அத்தை பண்ணதை நினைச்சு நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு மோகனா கேக்குறாங்க. ஆமா மோகனா, அம்மா இப்படி இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தன்னை செத்த மாதிரியே எல்லாத்தையும் பதற வச்சிருச்சு. ஏன் தான் இப்படி பண்ணதோ தெரியல. ஆளுதான் இப்படி பெரிய மனசி ஆயிடுச்சே தவிர கொஞ்சம் கூட அதுக்கு புத்திய வேலை செய்யல. இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கோம், நம்ம பிள்ளையெல்லாம் என்ன பாடுபடும்னு அது கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு ராஜாங்க வந்து மோகனா கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காரு. உடனே வந்து மோகனா சொல்றாங்க, எங்க அத்தைக்கு தமிழும் சேதுவும் சேர்ந்து வாழணும் தாங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டாங்க. அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டாங்க, ரெண்டு பேரும் அதுக்கு ஒத்துக்கிறவே மாட்டேன்ட்டாங்க. அதனாலதான் அத்தை தான் செத்தாதான் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு நினைச்சாங்களோ என்னமோ தெரியலங்க. ஏங்க நீங்க இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, சரி தெரியாம பண்ணிட்டாங்க விடுங்க அப்படின்னு மோகனாவும் சொல்றாங்க. சரி மோகனா வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் படுத்திருக்காங்க. திடீர்னு ராஜவங்க கனவுல அவங்களோட முதல் மனைவி மீனாட்சி வர்றாங்க.